சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சந்திக்கிறார். அது சார்ந்த செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யத்தின் கட்சி தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்திக்கிறார். தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய கமல்ஹாசன் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். அது சார்ந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யத்தின் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று சந்திக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கா? மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சருடன் சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. தலைமைச் செயலகத்துல இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அண்மையில தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய வாழ்த்தை தெரிவிப்பதற்காக மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வந்திருக்கிறார். இது தொடர்பாக இந்த சந்திப்பு என்று நாம் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பினோம். செலிபிரேட்டிங் மீட்டிங் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அண்மையில உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு, அதே போல வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சருடைய தீர்மானம் உள்ளிட்டவைக்கெல்லாம் சேர்த்து முதலமைச்சரை சந்தித்து மக்கள் நீதி மைய தலைவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும் சந்தித்து தன்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் அவர் தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். அண்மையில கடந்த 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருந்தது. தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த 10 மசோதாக்களும் செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்குல. எனவே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நன்றி சொல்வதற்காக வந்திருப்பதாக அவர் செய்தியாளரிடம் தெரிவித்து சென்றிருந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்திற்கு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வந்திருந்தார். முதலமைச்சரோடு தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவரிடம் இந்த சந்திப்பு எதற்காக என்று நாம் கேள்வி எழுப்பிய போது we have to celebrate our CM, it's a celebrating meeting அப்படின்னு அவர் சொல்லி சென்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அந்த அடிப்படையில தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரோடு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்த பிறகு தெளிவான ஒரு பேட்டி அவர் கொடுப்பார் என்று நம்புவோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.